ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுட்டு மில்லி சுடரே இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணா நினச்சது நடக்க ஆரம்பிக்குது. அவங்களோட என்கேஜ்மெண்ட்டுக்காக இப்போது ட்ரெஸ் எல்லாம் எடுத்து அதை பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது பார்வதி நினச்சி அழுதுட்டு இருக்கும்போது பார்வதி அக்கா கொலைக்கு காரணமானவங்க கண்டிப்பாக தூக்கு தண்டனை கிடைக்கணும், அவங்க சாகணும்னு ஸ்வேதா சொல்லிட்டு இருக்கும்போது கண்ணாவுக்கு அப்படியே ஒரே பயம் ஆகிடுது, வீர்க்க ஆரம்பிச்சிது. ஏன்னா கொலை பண்ணது அவர் தான், அபி கிடையாது. ஸ்வேதா தான் அபின்னு நினச்சிக்கிட்டு அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது திவ்யா இதை பார்த்துட்டு ஆனால் ஏன்னா என்னாச்சு உனக்கு அப்படின்றாங்க. அது ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. எல்லாரும் பார்வதி அக்காவை நினச்சி வருத்தப்பட்டு இருக்காங்க. நீங்கள் ஏன்னு ரொம்ப நர்வஸ் ஆகுறீங்க அப்படின்னு திவ்யா கேட்குற கேள்விக்கு அவரால் பதில் சொல்ல முடியல. மற்றவங்க எல்லாரும் கூட என்னாச்சு மாப்பிள்ள அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லாத நடந்து முடிஞ்ச பிரச்சனையை பற்றி நீங்கள் யாரும் திரும்பவும் கலராதீங்கன்னு உங்களுக்கு எத்தனை தடவை சொல்கிறது. நீங்கள் பார்வதியை பற்றி பேசும்போதெல்லாம் எனக்கு பார்வதியோட ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது. என்னென்னமோ தோணுதத்தை நீங்கள் அவளை பற்றி எதுவுமே பேசாதீங்க, அப்படிலாம் நின்று வருத்தப்படாதீங்க. பார்வதி கண்டிப்பாக அவளுடைய ஆத்மா சாந்தி அடையும். அதுக்கு காரணமானவளை தான் நான் ஜெயிலில் தூக்கி போட்டுட்டேன்ல, அதில் அவள் மனசு குளிரும். அதனால தான் நான் ஆயுசுக்கும் வெளியூர் வர விடாம அவளை உள்ளே வச்சுருக்கோம் அப்படின்னலாம் நம்ம கர்ணா பேசிகிட்டு இருக்காரு. அக்காவை நினச்சி மாமாவும் ரொம்ப நர்வஸ் ஆகுறாங்க. இதை பற்றி நீ பேச வேண்டாம், எல்லாரும் வாங்கன்னு சொல்லிட்டு திவ்யா சொன்னதுக்கப்புறமா எல்லாரும் போய் தனியாக உட்கார ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னொரு சைடு இங்கே உடம்பு சரியில்லை அபிக்கு, இதனால் சுடர் ஸ்கூலுக்கு லீவ் போட்டுட்டாங்க. சுடரை பார்க்காம வெற்றியால் இருக்க முடியல, சுடர் தான் பேசலைன்னு சொல்லிட்டாங்க. இப்போது அதனால் இவங்க கடைக்கு போயிட்டு சாப்பாடு வாங்கிக்கிட்டு அபிக்கு தேவையான அந்த மெடிசனில் இருக்கிற மாத்திரை எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டு திரும்பவும் வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துட்டுருக்காங்க. வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறமா சரி நீ போ, இதை போய் அம்முக்கிட்ட கொடுத்து நீயும் அம்முவும் சாப்பிடுங்க, இதில் இந்த மாத்திரை இருக்குல்ல, இந்த மாத்திரையெல்லாம் கரெக்டாக உன் அம்முக்கு கொடுத்துரு, அவங்க நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்றாங்க. சுடர் கூட இருக்கணுன்றதுக்காக வெட்டி என்ன பண்ணுறாங்க, சுடர் கவனிக்காத போது இதில் இருக்கிற மாத்திரையோடு சேர்ந்து அவங்க ரொம்ப டயர்டாக இருக்காங்க சார், இன்னைக்கு ஃபுல்லாக அவங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது, பெயினாக இருக்குன்னு சொல்கிறாங்க, நல்லா தூங்குற மாதிரி ஒரு டேப்லெட் கொடுங்கன்னு வெற்றி கேட்குறாரு. ஓகே சார், இதில் ஒரு மாத்திரை வைக்கிறேன், இது ஒன்று மட்டும்தான் கொடுக்கணும், தினமும்லாம் இந்த மாத்திரையை போட்டால் பிரச்சனை ஆகிடும், எனக்கு ஒரு நாளைக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே சார் நான் பார்த்துக்கிறேன்னு அந்த மாத்திரையும் வாங்கிக்கிறாங்க. இப்போது வெற்றி அதை தான் சுடர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாத்திரையை மட்டும் நீ அம்முக்கு கரெக்டாக கொடுத்துரு அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு சுடராக அதை வாங்கிட்டு போகிறாங்க. வெற்றி வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்கவும் அம்மோ எந்திரிங்க அப்படின்றாங்க. சுடர் போயிட்டு வந்துட்டியா, பத்திரமா போய் வந்தல அப்படின்றாங்க. நான் கரெக்டாக தான் போயிட்டு வந்தாமோ, நீங்கள் எந்திரிங்க இதை சாப்பிடுங்கன்றாங்க. நீயும் சாப்பிடு தங்கம் அப்படின்னுமோ, நீங்கள் சாப்பிடுங்க அம்மோ முதல்ல, நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா பார்சல் பிரித்து வச்சு சுடரும் அவங்க அம்மாவும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டதுக்கப்புறமா அம்மோ இந்தாங்க இந்த மாத்திரையை போட்டுக்கோங்கன்னு சுடர் கேட்கும். என்னடா சுடர் மாத்திரை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்றாங்க. இல்லை அம்மோ கரெக்டாக மெடிக்கலில் கொடுத்ததை தான் வாங்கிட்டு வந்தேன், நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்கல்ல, இந்த மாதிரி உங்களுக்கு ஆச்சு, ரொம்ப வலியாக இருக்குன்னு அவங்கக்கிட்ட சொன்னதுக்கு இதோ இந்த மாத்திரை இருக்குல்ல, இதை எக்ஸ்ட்ராவாக இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் கொடுத்துருக்காங்க, ரொம்ப வலி அதிகமாக இருக்குதுன்றதுனால நாளையிலேருந்து இந்த மாத்திரை மட்டும்தான் அம்மா கரெக்டாக, நீங்கள் இதை சாப்பிட்டீங்கன்னா நல்லா தூக்கம் வரும், நீங்கள் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடா சுடர்னு சுடர் கொடுத்ததும் அபியும் அந்த மாத்திரையை சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காடுறாங்க. சுடர் எனக்கு ரொம்ப முடியல, டயர்டாக இருக்குது, தூக்கம் வர மாதிரியே இருக்குது, நான் தூங்குறேன், நீ உட்காந்து படி, இல்லை ஏதாச்சும் ஹோம்ஒர்க் இருந்தால் செய் என்ன அப்படின்னாங்க. சரி அம்மா நீங்கள் படுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு சுடர் அவங்கள படுக்க வச்சதுக்கப்புறமா வெற்றி அங்கிள் வெளியவே இருக்காரு ரொம்ப நேரமாக, அவர் வெயிட் பண்ணேன்னு சொன்னாரேன்னு சொல்லிட்டு இங்கே அபி தூங்கினதுக்கப்புறமா சுடர் வெளியில் வராங்க. என்ன சுடர் அம்மா மாத்திரை போட்டு தூங்கிட்டாங்களா அப்படின்னுவோம். கேப்டன் அங்கிள் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டு தூங்கிட்டாங்க அப்படின்னு உடனே சரி நம்ம ஏதாச்சும் விளையாடலாமா அப்படின்னு அம்மாவுக்கு தெரிஞ்சால் திட்டுவாங்க, நீங்கள் எப்படி இங்கே நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏண்டா சுடர், அதான் எல்லோரும் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க, வர ஈவினிங் ஆகும்னு சொன்னல, அம்மாவும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க, மாத்திரை போட்டு தூங்கினதுனால கண்டிப்பாக எப்படியும் சீக்கிரம் எந்திரிக்க மாட்டாங்க, நம்ம 2 பேரும் ஜாலியாக இருக்கலாமேன்னு சொல்லிட்டு அபி, அதாவது அபிக்கு தெரியாமல் தைரியமாக அபி இருக்கிற போதே வெற்றி ஜாலியாக சுடர் கூட விளையாடிட்டு இருக்காங்க. அபி எந்திரிச்சு பார்த்தாலும் வெற்றிக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. சுடரை கூட அவங்க ஒன்றும் ஃபோர்ஸ் பண்ணி பேச வைக்கணுன்றதுக்காக பேச சொல்லலை. தோப்பு காரணம் போட்டு சுடர் தன்னுடைய பொண்ணு அவள் அம்மா பேசக்கூடாதுன்னு சொன்னால் சுடர் என்கிட்ட பேசாமல் இருந்துருவாளா, என்கிட்ட அது எல்லாத்தையும் தாண்டி சுடர் பேசணும் அப்படின்ற நோக்கம் வெற்றிக்கு கிடையாது. அவரால் சுடர்கிட்ட பேசாமல் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. அவள் அம்மா பேச்சை மீறி சுடர் பேசாமல் இருக்கிறது கரெக்ட் தான். ஆனால் சுடர்
என்கிட்டயும் பேசணும்ல, என் பேச்சையும் கேட்கணும்ல, சுடர் என் மேலே எவ்வளோ பாசமாக இருக்கா, நான் அவன் மேலே எவ்வளோ பாசமாக இருக்கேன்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அதுக்காக சுடர் என்கிட்ட பேசணும் தான் வெற்றியை அவரோட மைண்ட் செட்டில் வச்சு மட்டும் எந்த ஒரு பொறாமையும் இல்லாமல் சுடர் தங்கிட்ட பேசணும்னு நினச்சாரு. அது நடந்துடுச்சு. இப்போ சுடருக்கு ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி நல்லாவே தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இவங்க ஜாலியாக வெளியில் விளையாடிட்டு இருக்காங்க. ஃப்ரூட்ஸு, பழம், நுங்கு இந்த மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் அங்கே வச்சு சுடருக்கு அதை குடிக்க கொடுத்து சுடரும் சாப்பிட்டுட்டு வெற்றியும் அவங்களும் சேர்ந்து ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. அவருக்கு தையல் போட்டிருக்கு, புண்ணு இருக்குது வயிற்றில் அப்படின்றத கூட பெருசாக எடுத்துக்காம பலூன்லாம் தண்ணி நிரப்பி பயங்கரமாக சந்தோஷமாக விளையாடிட்டு இருக்காங்க அப்பாவும் பொண்ணும். ஸோ சின்ன குழந்தைகள விளையாட வேண்டியது வெற்றி எப்படி எல்லாமா குழந்தைய பார்த்துக்கணுமோ அந்த மாதிரி இந்த வயசுலேயும் பார்த்துக்கிறாரு. எத்தனை வயசு ஆனால் என்ன, கல்யாணம் பண்ணி கொடுத்தா என்ன, பொண்ணுக்கு கல்யாணமே ஆகி குழந்தையே பிறந்தா கூட எப்பயுமே ஒரு அப்பாவுக்கு தான் பொண்ணு செல்லம் தானே எப்பயுமே. அந்த மாதிரி தான் சுடர் கூட இப்படி வெற்றி ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. இவங்க விளையாடுறத பார்த்து மழையே வர ஆரம்பிச்சிடுச்சு. ரொம்ப ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த மழையிலையும் வெற்றி சுடருக்கு ஐஸ்கிரீம்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன குழந்தைங்களோட ஒரு சின்ன ஆசை தான். இதெல்லாம் இருக்கணும், இப்படியெல்லாம் நம்ம விளையாடணும்னு குழந்தைங்களும் ஆசைப்படுற ஒரு விஷயந்தான். சுடர் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டா, இனியும் அந்த கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடாது, சந்தோஷமாக இருக்கணும்னு தான் வெற்றி போய் பார்த்துக்கிறாரு. ஸோ இன்னொரு சைடு கர்ணா ஒரு விஷயம் சொன்னார். வெற்றி சிரிச்சுட்டு சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கும்போது எப்பயுமே நீ இப்படியே இருக்கணும்டா, இப்படி இருந்தால் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, எப்படியே இருடான்னு கர்ணா சொன்னார். அப்படி நினைக்கிற கர்ணா தான் வெற்றியோட முழு சந்தோஷத்தையும் அழிச்சிட்டு தனக்கென மட்டும் வெற்றி இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் கைக்குள்ளே இருக்கிற மாதிரி இவ்வளோ நாளாக வெற்றியை அவர் ஏமாற்றிட்டு இருக்காரு. அந்த ஒரு விஷயம் வெற்றிக்கு தெரிஞ்சு அவரோட நிலைமை என்ன ஆகுன்றத கர்ணா கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன்றாரு. தன்னுடைய சுயநலத்துக்காக அபி மேலே பழியை தூக்கி போட்டு பார்வதியை கொலை பண்ணி அபியை ஒரு வில்லனா ஒரு வில்லியா கொலை பண்ண முயற்சி பார்த்தா ஒரு கொலகாரியா வெற்றி முன்னாடி காட்டி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட வெற்றி கொஞ்ச நாள் கூட சந்தோஷமா இல்லாமல் ஃப்ரெண்டுக்கும் துரோகம் பண்ணிட்டோம், கல்யாணம் பண்ணிட்டு வந்தவளும் இப்படி பண்ணிட்டான்னு அபி மேலேயும் வெறுப்பாகி அபியையும் ஜெயிலுக்கு அனுப்பி ஸோ நிறைய விஷயங்கள் நடந்து போச்சு. இதில் வெற்றியோட சந்தோஷம் முழுவுமே போயிடுச்சுங்களே. ஸோ லவ் பண்ண ஒருத்தவங்க இப்படி துரோகம் பண்ணிட்டாங்கன்னு அவரோட நம்பவும் முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியல. நம்புற மாதிரி கர்ணா நிறைய விஷயங்களை செஞ்சுட்டாங்க. இதனால் அபி ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அவர் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிம்மதியே இல்லாமல் இருக்கிறாரு, தனக்கென ஒரு துணை இல்லாமல் இருக்கிறாரு. இப்படி ஒரு நிலமை ஆனதுக்கப்புறமா இந்த ஒரு சுச்சுவேஷன் திரும்பவும் எப்பயுமே வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அப்படிலாம் இருக்கிறாரு வெற்றி. அதை பற்றி யோசிச்சு பார்க்க மாட்டேன்றாரு. இவர் மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டே ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு பார்வதியை கொலை பண்ணிட்டு இன்னொருத்தையும் அடையணும்னு நினைக்கிறப்போ அவர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒருத்தரோட நிரந்தரமாக இல்லாமல் இன்னொரு வாழ்க்கையும் வேண்டான்னு இருக்கிறாரு. அதை பற்றி யாராச்சும் கொஞ்சமாச்சு கர்ணா நினச்சி பார்த்தானா ஸ்வேதா வேணுன்றதுக்காக இவ்வளோ பெரிய விஷயங்களை பண்ணியிருக்காரு அந்த கர்ணா. அது மிகப்பெரிய ஒரு தப்பு. இந்த விஷயம் வெற்றிக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக அடியோட கர்ணா வெற்றியை அதாவது வெற்றி கர்ணாவை வெறுக்க ஆரம்பிச்சிருவார். அந்த நாள் கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் வெற்றிக்கு தெரிய வரணும். அப்போ தான் வெற்றியோட வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் எல்லாமே வர ஆரம்பிக்கும். ஸோ இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொஞ்ச நேரத்தில் இவங்க ஜாலியாக விளையாடிட்டு இருக்கும்போது அபி கண் விழிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சுடர்னு கூப்பிட உடனே வெற்றி பயந்துடுறாரு. சுடர் அம்மு வந்துட்டாங்க போல இருக்கு அப்படின்னு. ஆமாம் கேப்டன், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு. சுடர் எங்கே இருக்க நீ? வெளியே மழை பெய்கிற மாதிரி இருக்கு பாரு சுடர், ஏதாச்சும் துணி இருக்கா எடுத்துட்டு வா. எங்கே இருக்க சுடர் அப்படின்னு உடனே வராமோ அப்படின்றாங்க. அப்போ தான் சரிங்க கேப்டன், நீங்கள் வீட்டுக்கு போங்க, உங்களுக்கு தையல் போட்டிருக்கல, நீங்கள் மலையில் ஏன் கூட ஜாலியாக விளையாடிட்டு இருந்தீங்களா, சளி பிடிச்சி ஜுரம் வந்துட போது போங்க கேப்டன் அப்படின்றாங்க. சரி சுடர், நீயும் உள்ளே போய் தலையெல்லாம் நல்லா துவட்டு ஃபீவர் வந்துட போகுது என்ன அப்படின்றாங்க. பாய் அப்படின்னமோ பாய் கேப்டன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக விளையாடி முடிச்சதுக்கப்புறமா வெற்றியும் வீட்டுக்கு போகிறாரு. இன்னொரு சைடு இங்கே சுடரும் வீட்டுக்குள்ளே வராங்க. சுடர், என்ன பண்ணி வச்சிருக்க நீ? மலையில் ஆட்டம் போட்டுட்டு இருந்தியா நீ? உனக்கு எவ்வளோ தைரியம்? இப்போ தானே உடம்பு சரியில்லாமல் போய் சரியாச்சு, இங்கே நான் முடியாமல் விழுந்துட்டுருக்க, நீயும் உனக்கும் ஃபீவர் விழுந்துக்கிட்டா உன்னையும் யார் கவனிப்பான்? ஏன் சுடர் இப்படி பண்ணுற நீ அப்படின்னுமோ. சாரி அம்மு, ஜாலியாக விளையாடிட்டே இருந்துட்டேன் மலையில் அப்படின்னுமோ. சரி வா போய் முதல்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண அப்படின்னு உடனே சரிங்க அம்முன்னு சுடரும் போயிட்டு வேறு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அபி கூட உட்காந்துக்கிறாங்க. இப்போ எப்படி இருக்கு அம்மு உங்களுக்கு அப்படின்னுமோ. பரவாயில்ல சுடர் அப்படின்னு எல்லாம் எடுத்துகிட்டு இல்லை, வெளியே எதுவும் இல்லை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு வெற்றி நினைச்சிட்டே வீட்டுக்கு போகவும் புலிகுட்டி
புலிக்குட்டியும் பார்த்துட்டு வெற்றி என்னடா அது ஏன் இப்படி மழையில் நனைஞ்சிட்டு வர எங்கேயாச்சும் ஓரம் நிற்கலாம்ல அப்படின்னும் நான் எங்கேயாச்சும் போயிட்டு வந்தால் தானே மழையில் நனைஞ்சே ஓரம் நிற்கிறதுக்கு நான் சுடர் கூட சேர்ந்து ஜாலியாக மழையில் ஆட்டம் போட்டேனே அப்புறம் எப்படி ஒதுங்கி நிற்க முடியும் அப்படின்னும் ஓ இதுதான் விஷயமா ஆமாம் உனக்கு தையல் போட்டிருக்குடா வயிற்றில் காயம் இருக்காது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா நீ என்ன சுடர் கூட சேர்ந்து இப்படி மலையில் ஆட்டம் போட்டுட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்கவும் என் பொண்ணு சுடர் சந்தோஷமாக இருக்கணும் இல்லை அவளுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் எனக்கெல்லாம் எதுவும் ஆகாதுடா சுடர் கூட இன்னைக்கு ஃபுல்லாக நான் ரொம்ப சந்தோஷமாக விளையாடிட்டு இருந்தேன் அப்படின்னும் என்னடா வெற்றி சொல்கிற சுடர் எனக்கு ஸ்கூலுக்கு போகலையா இங்கே போய் எங்கே விளையாடிட்டு இருந்தா அப்படின்னு ஆமாண்டா நீ தான் காலையில் வர மாட்டேன்னு சொல்லிட்ட சுடர் ஸ்கூலுக்கு வந்திருப்பான் தான் பார்க்கலான்னு போனேன் ஆனால் சுடர் ஸ்கூலுக்கு வரவே இல்லை வீட்டுக்கு போய் பார்த்தா அவள் அம்முக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு லீவ் போட்டு கூடவே இருந்தா வீட்டில் யாரும் இல்லை அவள் அம்முக்கு மாத்திரையை வாங்கிட்டு வந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு நானும் சுடரும் அங்கேயே அவங்க வீட்டாண்டே பயங்கர ஜாலியாக விளையாடிட்டு இருந்தோம் அப்படின்னும் என்னடா வெற்றி இருந்தாலே உனக்கு இந்த துணிச்சல் ஆகாதுடா அவள் அம்மாவை உள்ளே வச்சுக்கிட்டே நீயும் சுடரும் இந்த அளவுக்கு தைரியமாக வெளியே விளையாடிட்டு இருந்தீங்கல்ல அப்படி எந்த அளவுக்கு நல்ல விஷயங்களை சுடருக்கு சொல்லி கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு நீ சுடரை பொய் சொல்ல வைக்கிறியோன்னு தோணுதுடா வெற்றி அப்படின்னும் என்னடா என்ன இப்போ நான் தப்பாக சொல்லிட்டேன் அவளுக்கு மட்டும் பொண்ணு கிடையாது சுடர் எனக்கும் பொண்ணு தான் அவள் எப்படி என்னுடைய விஷயத்த எதையும் சொல்லாமல் பொய் சொல்லி மறைச்சி சுடருக்கு சொல்லி கொடுத்துருக்குறாளோ அதே மாதிரி இதுவும் தான் அவள் செஞ்சது தப்புன்னா அப்போது நான் செஞ்சது தப்புன்னு நான் ஒத்துக்கிறேன் அவள் செஞ்சது தப்புன்னு ஒத்துக்க சொல்லுன்ற மாதிரி பேசுவோம் நீ பேசுகிறது கொஞ்சம் கூட நியாயமே இல்லைடா ஆனால் பாவம் அந்த பிஞ்சு குழந்தை தான் நடுவில் மாட்டிட்டு முழிக்குது அப்படின்னும் அந்த மாதிரிலாம் பிரச்சனை எதுவும் வராதுடா அப்படியே வந்தாலையோ நான் அவகிட்ட பேசிக்கிறேன் சுடர் என்னுடைய பொண்ணுன்னு அவள் முகத்துக்கு நேராகவே நான் சொல்ல போகிறேன் சுடருக்கு தெரியாமல் அப்போ என்ன பண்ணுவா அவள் விடுறா அப்படின்னு இங்கே வெற்றி சொல்லவும் இருந்தாலும் உனக்கு இவ்வளோ தைரியம்டா வெற்றி உன் பொண்ணு சுடருக்காக நீ எதை வேணாலும் செய்வன்றத இப்போ நான் நிறையவே புரிஞ்சுக்கிட்டேன்டா அப்படின்றாங்க என்னடா பண்ணுறது அவ்வளவும் நான் செய்யணுன்னாலையும் அவள் அம்மாவுக்கு பயந்துட்டு சுடர் எதுவுமே வேண்டாம் வேண்டாம்னே சொல்லிட்டு இருக்காளே உனக்கு தெரியுமா நான் வாங்கின ஜிமிக்கியே வாங்கலை அது பத்திரமா இருக்குது கொடுத்த ட்ரெஸ்ஸை வாங்கிக்கல அதுவும் பத்திரமா இருக்குது பாருடா நீயே பாரு என் பொண்ணுக்காக நான் எவ்வளோ வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் அப்படியே இருக்குது இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய நான் சுடருக்காக வாங்கணும்னு அதுக்காக தான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு சுடருக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் எல்லாமே அப்படியே இருக்கே சுடர் எப்போ இதெல்லாம் என்கிட்டேருந்து ஏற்றுப்பானே தெரியலையே இங்கே பாரடா வெற்றி எனக்கு என்னமோ அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் தோணுது இதுக்கு முன்னாடியாச்சு அபியும் உன்னை யாருன்னு பார்க்காம இருந்தா கேப்டனாக மட்டும்தான் அவங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருந்துச்சு நீங்கள் தான் கேப்டன் சுடர்கிட்ட பழகிட்டு இருக்கிற விஷயம் தெரியாமல் இருந்ததுனால தான் ஸோ சுடர் இதுக்கு முன்னாடியாச்சு உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தா பழகிட்டு இருந்தா அப்போவே சுடர் இதை வாங்கிக்க மாட்டேன்னு சொன்னேன் ஆனால் இப்போது யாருன்னு தெரிஞ்சிடுச்சு கண்டிப்பாக நீ தான் கொடுத்தான்னு எடுத்துகிட்டு போய் சுடர் இதை கொடுத்தா அபி வீட்டில் வச்சுக்க மாட்டாங்கடா தூக்கி போட்டுருவாங்க அப்புறம் பிள்ளைக்கு அது கஷ்டமாயிடும் சுடர் தான் இதனால் பாதிக்கப்படுவா வருத்தப்படுவா விடுடா வெற்றியெல்லாம் சரியாக போயிடும் அப்படின்றாங்க இன்னைக்கு ஒரு மாத்திரை வாங்கக்கூட என்ன வாங்கி கொடுக்க விடலை தெரியுமா சுடரே வாங்கிக்கிட்டா அப்படின்னும் அவள் அம்மாக்காக தானடா உன் பிள்ளைக்காக தானே நீ செய்யணும்னு ஆசைப்படுற அது அபிக்காக தானே வீடு சரியாக போயிடும்னு இங்கே புலிக்குட்டி சொல்கிறாரு அதுக்கப்புறமா ஒரு யோசிச்சுட்டு இந்த விஷயத்த பற்றி வெற்றியும் பேசாமல் விட்டுடுறாங்க அதுக்கப்புறம் அவரும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து உட்காராரு பார்த்துடா தேல் போட்ட இடத்துலலாம் நல்லா தொடைடா புண்ணாயிட போகுது செஃப்டிக் ஆகிட போகுதுன்னு சொல்லி அதை பார்த்துட்டு இருக்காங்க இன்னொரு சைடு பிரபாகரன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேஸ் விஷயமா முடிச்சுட்டு வெளியே ரோட்டில் நின்று ஒரு ஓரமாக ஃபோன் பேசிகிட்ருக்காரு திவ்யா அந்த சைடாக போகிறாங்க பிரபாகரன் திவ்யாவை பார்த்தாலையும் எதுவுமே பேசாமல் அமைதியாக அங்கேயே நின்றுக்கிறாரு திவ்யாவும் அதை பார்க்குறாங்க பார்த்துட்டும் பார்க்காத மாதிரியே இருக்காரு ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன்றாரு அப்படின்னு திவ்யா நினச்சிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு போகிறாங்க பிரபாகரனும் கண்டுக்கிறது கிடையாது ஃபோன் பேசிகிட்டே நின்றுட்டுருக்காரு கொஞ்சம் தூரத்தில் போன திவ்யாவால் திரும்பவும் நேராக வந்து போக முடியல இவர்கிட்ட பேசாமல் என்ன பண்ணுறாங்க ரிட்டர்ன் வராங்க அப்புறம் திவ்யாவை பார்த்ததும் நான் அப்புறம் கால் பண்ணேன்னு சொல்லிட்டு பிரபாகரன் கால் கட் பண்ணிடுறாரு அப்போது கிளம்பலான்னு சொல்லிட்டு எழுந்தும்போது ஒரு நிமிஷம் நான் இங்கே வந்து நின்றுட்டுருக்கேன் நீங்கள் என்னங்க பேசாமல் அவங்க பாட்டுக்கு நேராக கிளம்புறீங்க அப்படின்றாங்க என்ன விஷயங்க நீங்கள் ஏதாச்சும் என்கிட்ட பேசணுமா எனக்கு என்ன இருக்குது உங்ககிட்ட பேச அப்படின்னு பிரபாகரன் கேட்கவும் ஏன் அப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்றாங்க வேறு என்னங்க சொல்கிறது அப்படின்னுவோம் ப்ளீஸுங்க எதுக்காக இப்படி ஹர்ட் ஆகி நிற்கிறீங்க நான் சொன்னதை நினச்சி வருத்தப்படாதீங்க நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னாங்க என்ன இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு இருக்குது நான் உண்மையிலே உங்களை எவ்வளோ சின்சியராக நான் லவ் பண்ண தெரியுமா ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல நீங்கள் வேறு ஒருத்தரை லவ் பண்ணீங்கன்னு சொன்னதுக்கப்புறம் என்னங்க இருக்குது இதுக்கு மேலே எல்லார மாதிரியும் தனக்கு கிடைக்காதது மற்றவங்களுக்கு கிடைக்கக்கூடாது நீ நல்லா இருக்கக்கூடாதுன்னு நான் என்றைக்குமே நினைக்க மாட்டேன் என்னோடய கேரக்டரும் அது கிடையாது நீங்கள் நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும்னு தான்
நானும் ஆசைப்படுறேன், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீங்கள் வேற லவ் பண்ணன்னு சொல்கிறீங்க, இந்த மாதிரி என்கிட்டலாம் பேசினா அது பிரச்சனையாயிடும், அப்புறம் அது உங்கள் பாய் ஃப்ரெண்ட் பார்த்துட்டாங்கல்ல தேவையில்லாமல் பிரச்சனை வரும், வேண்டாங்க நான் ஒதுங்கிக்கிறேன், அட்லீஸ்ட் ஃப்ரெண்டாக கூட பேச வேண்டாம்னு பிரபாகரன் சொல்லிடுறாரு. திவ்யாவுக்கு இது ரொம்ப ஹர்ட் ஆகுது, அவர் ஒதுங்கி போகுது தான் இவங்களுக்கு அது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் அப்படி சொல்லிட்டு காரில் ஏறி கிளம்பி போயிட்டே இருக்காரு. இவங்க இதை நினச்சி ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறாங்க. வருத்தப்பட்டுட்டே வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தால் சரியாக சாப்பிட்றது கிடையாது, ஒரு மாதிரியாக இருக்க ஆரம்பிச்சிடுறாங்க. வெற்றி பார்த்துட்டு கேட்குறாரு, என்னாச்சு உனக்கு, ஏன் ஒரு மாதிரியாகவே இருக்க, ஏதாச்சும் பேசிகிட்டே இருப்பேன் உடனே இப்போ சைலண்ட்டாக இருக்க, உடம்பு ஏதாச்சும் சரியில்லையான்னு கேட்கவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை வெற்றி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் வேறு என்ன அப்படின்னுவோம், ஒன்றும் இல்லை வெற்றின்னு யார்கிட்ட எதுவும் பேசாமல் இப்போ தனிமையில் இருக்க ஆரம்பிச்சிடுறாங்க. வெளியே போய் உட்காந்துக்க ஆரம்பிச்சிடுறாங்க காத்தோட்டமாக. கர்ணா, என்னாச்சு திவ்யாளுக்கு, ஏன் ஒரு மாதிரியாக இருக்கா, ஒரு வேளை அம்மா ஞாபகம் எதுவும் வந்திருக்குமா, இல்லை நீ ஏதாச்சும் சொன்னியா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை வெற்றி, என்னாச்சுன்னு கர்ணாவும் இப்போ கேட்டு பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லைலான்னு சொல்லிட்டு திரும்பவும் அதே மாதிரி தான் அவங்க இருக்காங்க. ஸோ அதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டோரியில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.